இன்றைக்கி நிஃப்டி 23,900 புட் ஆப்ஷனில் நான் ஒரே ஒரு ட்ரேட் எடுத்தேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா மே 11ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைக்கி நிஃப்டியில் புட் சைடில் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இதை பயன்படுத்தி ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். இப்போ நம்முடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5,700 இருக்குது. இந்த ப்ராஃபிட்டை நான் எதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தேன், எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணேன் அப்படின்றத சார்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இது நிஃப்டி 23,900 புட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சார்ட்டு. இன்றைக்கி கேண்டில் பார்த்திங்கன்னா இந்த லெவல்கிட்ட ஓப்பன் ஆச்சு. இந்த லெவல்கிட்ட ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீனில் க்ளோஸ் வச்சது. ப்ரீவியஸ் சப்போர்ட் ஏரியாவுக்கு மேலே கேண்டில் ஓப்பன் ஆனதுனாலையும் கேண்டில் க்ரீனில் க்ளோஸ் வச்சதுனாலையும் மேபி அடுத்த டார்கெட் அடுத்த ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்கோ அந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்தேன். அடுத்த லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 to 150 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தேன். அதே மாதிரி இங்கேருந்து நம்ம எதிர்பார்த்த 140க்கு மேலே மூவ்மெண்ட் ஆச்சு. 140யும் தாண்டி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணேன். ஆனால் 140 கிட்ட அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட கேண்டில் ரிவர்ஸில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓவரால் நான் இன்றைக்கி புட் சைடில் தான் எதிர்பார்த்தேன். ஆனால் மார்க்கெட் கொஞ்சம் தூரம் ரேஞ்ச் ஆகிட்டு எகைன் திரும்பவும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது மார்க்கெட் புட் சைடில் மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி டைரெக்ஷன் அண்ட் ட்ரெண்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட்லைன்லாம் மார்க் பண்ணுறது ரொம்பவுமே அவசியம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், நம்முடைய சேனலில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே நான் மார்க் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்றத. அண்ட் இந்த லெவல்ஸ் எல்லாம் கூட நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக அப்லோட் பண்ணிட்டு வரோம். விருப்பம் உள்ளவங்க அந்த லிங்க் மூலமாக நீங்கள் நம்மளுடைய சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லெவல்ஸ்லாம் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்த ட்ரேடில் 3 to 4 லாட்ஸ் வரைக்கும் எடுத்ததுனால தான் ஒரு கம்மியான பாயிண்ட்ஸில் ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்மளால் புக் பண்ண முடிஞ்சது. பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லாட் எடுத்துக்கிறது ரொம்பவுமே சேஃப்.